ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் எத்தனை பேருக்கு ஜாதக நம்பிக்கை இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் நானும் ஜாதகத்தை நம்பலைங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அதை வந்து ஜாதகத்தோட கம்பேர் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் ஒத்துப்போச்சு. அப்போ லைஃப்பில் என்ன அடுத்தடுத்து நடக்கும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டியில் சில விஷயங்கள் வந்து ஜாதகத்தில் வந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். கிரகங்களுடைய காரகத்துவம், கிரகங்கள் எத்தனாம் இடத்துல இருந்தால் என்ன பலன், மெயினாக தசா புத்தி, அந்த ஒவ்வொரு தசா புத்தி ஒவ்வொரு காலநிலைகளில் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பும் வந்து சேஞ்ச் ஆகுங்க. இப்போது திருமண காலத்தில் ராகு கேது தோஷம் இருந்து 2லையோ 8லையோ ராகு கேது இருந்து திருமண காலத்தில் ராகு கேது தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமண காலத்தில் ஏதாவது தடை காணப்படுங்க. இது வந்து நான் நிறையா ஜாதகத்தில் நான் பார்த்துட்டேன், அது உண்மையும். அதுக்கப்புறம் தான் நான் ஜாதகத்தை பற்றியே வந்து உண்மையாக பொய்யான்னு தெரிய ஆரம்பித்தேன். உங்களுக்கு ஜாதக நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.